திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கால நல்ல சிந்தனையோடு துயில் எழுங்கள். நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற சொற்களை எல்லாம் காது கொடுத்து கேளுங்கள். நல்ல சொற்களை நீங்கள் நாள்தோறும் பேசுங்கள். நீங்கள் நல்லதையே செய்யுங்கள். பாருங்கள், உறுதியாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லவே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடுகின்ற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலே திருமுதுகுன்றம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தம்பிரான் தோழர் திரு எதிர்கொள்பாடி திருவேள்விக்குடி முதலான பதிகளை எல்லாம் வணங்கி திருவாரூரை அடைந்து திருமூலட்டனாரை தொழுது புறம் போந்து பறவையார் மாளிகையை அடைந்து மகிழ்ச்சியுடன் வந்தார். ஒரு நாள் நம்பியாரூரர் பறவையாரை நோக்கி, திருமுதுகுன்றத்திலே பெருமான் நமக்கு அளித்த பொன்னை மணிமுத்தாற்றிலே புகும்படி இட்டோம். சுவாமி சொன்னார், மணிமுத்தாற்றிலேயே நான் இட்டுட்டேன். அதனை இத்தலத்துக்கு இத்திருக்கோயிலுக்கு மேம்பால் உள்ள கமலாலயம் என்னும் திருக்குளத்திலே பெருமானுடைய அருளால் எடுத்துக்கொண்டு வருவோம் என்று கூறி பறவையாரை அழைத்து சென்று கமலாலயத்தினுடைய வடகீழ்ப்புறம் உள்ள கரையின் மேல் பறவையாரை நிறுத்தி திருக்குளத்திலே இறங்கி தேட ஆரம்பித்தார். இறைவர் நம்பியாரூரர் பாடலை பெற விரும்பி பொன்னை உடனே குளத்திலே வருவிக்கலை. அவர் பாட்டை கேட்டுகிட்டே இருக்கணும்னு நினைச்சார். அதனாலே பொன்னை குளத்திலே வருவியாது ஒழிந்து அருளினார். அது பொழுது அந்த பொன்னை பெற விரும்பி திருவாரூரிலே இருந்து எங்கே இருக்காரு? திருவாரூரில் பாடுறாரு. யாரை கூப்பிடுறாரு? திருமுதுகுன்றத்து பெருமானை கூப்பிடுறாரு. நீ சொல்லிதானே நான் மணிமுத்தாரில் போட்டு வந்தேன், இங்கே கமலாலயத்தில் எடுக்கலான்னு சொன்னியே, இல்லையே என்று திருமுதுகுன்றத்து பெருமானை அழைக்கிறார். அம்பாள் யார்? பெரிய நாயகி பாலாம்பாள், அதே நேரத்தில் விருத்தாம்பாள். விருத்தாசலத்தில் இருப்பதனாலே விருத்தாம்பாள். பதிகம் 25 தம்பிரான் தோழர் பாடியது. 7ஆம் திருமுறை.
மூன்றாவது பாடலை நாம் பொழுது பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நான் முதலில் காண்போம். பத்தா பத்தா பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே, முத்தா முக்கனனே, என்ன அருமே சொல்ல அமைக்கிறார் பாருங்க. முதல் அடியில் பத்தான்னாரு, அடுத்த அடியில் முத்தான்றார். முத்தா முக்கண்ணனே, முதுகுன்றம் அமர்ந்தவனே, மைத்தாரும் தடங்கண்ணி மைத்தாரும் தடங்கன் பறவை இவள் வாடாமே. அத்தா அத்தா எல்லா இடத்துல வருங்க. அத்தா அத்தா தந்தை அருளாய் அடியேன் இட்டலம் கெடவே என்று பாடுகிறார். கடைசியில் பாருங்க, இட்டலம் என்று ஒரு சொல்லு. இட்டலம் என்பது துன்பம். இவ துன்பம் கிடமைப்பா, எனக்கு கிடைக்கணும். ஏன் நீ எல்லாம் எப்படிப்பட்டவன்? எல்லா பொருள்களுக்கும் பற்றுக்கோடாக உள்ளவன். அதான் பத்தா. அடியார்களுக்கு அருள் செய்கின்ற மேலான, அருள் பண்ணுகின்ற மேலான பொருள்களுக்கும் மேலானவனே. நீ இயல்பாகவே பாசத்திலிருந்து நீங்கியவன், 3 கண்களை உடையவன், திருமுதுகுன்றத்திலே விரும்பி இருப்பவன். என் அப்பனே, மை தீட்டப்பட்டு, அதான் மைத்தாரும் தடங்கன்கிறார் பாருங்க. மை தீட்டப்பட்டு அழகு நிறைந்த, அப்படியே சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய துணைவியாருடைய கண்ணை பார்க்குறாரு. அழகு நிறைந்த பெரிய கண்கள், மை பூசிருக்கார். அப்படிப்பட்ட பறவை என்னும் பெயரினால் உள்ள இவள் பொருள் முட்டுப்பாடு, பொருள் தட்டுப்பாட்டினாலே வருந்துகிறார். அது வருந்தாதபடி அடியேனுடைய துன்பம் கெடுமாறு செம்பொன்னை கொடுத்துரு, செம்பொன்னை தந்தருள்ன்றார். பற்றா என்பது பத்தா என்று எதிரை நோக்கி வந்தது. மைபூசிய கண்ணுன்றார். அதான் மைத்தாரும் கடங்கர் பறவை. இவள் வாடாமல் இருக்கணும். அதாவது பொருள் இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. அதனால் பொருள் தட்டுப்பாட்டினால பறவை யார் வருந்தக்கூடாது. அதுக்காக நீ உடனே விரைவாகவே இந்த செம்பொன்னை தந்தருள் என்று பாடுகிறார். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். பத்தா பத்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே, முத்தா முக்கண்ணனே, முதுகுன்றம் அமர்ந்தவனே, மைத்தாருங்கள் தடங்கன் பறவை வள்வாடாமே. அத்தா தந்தருள அடியேன் இட்டலம் கெடவே, அடியேன் இட்டலம் கெடவே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமுதுகுன்றம் செல்வோம். அங்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற விருத்தாம்பாள் உடனமர் பழமலை நாதரை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று அனைவரையும் வாழ்விப்போம், அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.